வெல்கம் டு ராய்நெட் தமிழ் பேஜ். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான கமிஷன் தர்ற மைக்ரோ டீம் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஏஇபிஎஸ் இதுக்கான ஃபியூச்சர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கமிஷன் இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ராய்நெட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கையில் வச்சு பணம் எடுத்து கொடுக்குறது ப்ளஸ் ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்ணலாம். பட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇபிஎஸ் கையில் வச்சு நம்ம பணம் எடுத்து கொடுக்குறது 100 நாள் சம்பளம் ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கையில் வச்சு நார்மலாக பணம் எடுத்து கொடுக்குறது இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு என்எஸ்டிஎல், ஐசிஐசி, எஸ் பேங்க், ஏர்டெல் இது மாதிரி 4 சேனல்ஸ் இருக்குது. ஸோ எதில் வேணாலும் நீங்கள் கஸ்டமர்ஸ் பணம் எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டுக்கு பில் பே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கலெக்ஷன் பாயிண்ட்டாகவும் நீங்கள் இருக்கலாம். இப்போ எல்என்டி இது மாதிரி ஏஜென்ட்டோட அவங்களோட கலெக்ஷன் அமௌண்ட்டு நம்மள்ட்ட கட்டுவாங்க. இதை வந்து நீங்கள் கேஷ் ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம்எஸ், அதில் நம்மளுக்கு ஏர்டெல், அதுக்கப்புறம் வந்து ஃபினோ, கார்ப்பரேட் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ட்ராவல், அதில் வந்து ஏர்லைன் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, ஐஆர்சிடிசி புக் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். டிக்கெட் பேருமே நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிக்கெட் அப்படின்னா 7,000 வரைக்கும் நீங்கள் மார்க்கப் வச்சுக்கலாம். டொமஸ்டிக் மீன்ஸ் நீங்கள் 5,000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ சிங்கிள் டிக்கெட்டில் 5,000 7,000ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இண்டஸ்ட்ரியிலேயே நம்மள்ட்ட தான் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்று டிக்கெட் பேரு நம்மள்ட்ட தான் ரொம்ப கம்மி. ஸோ தென் வந்து ஐஆர்சிடிசி டிக்கெட் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் தக்கல் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ பர் பிஎன்ஆருக்கு உங்களுக்கு ஏசினா 40 ரூபா கமிஷன், நான் ஏசினா 20 ரூபா உங்களுக்கு கமிஷன் வந்துடும். தென் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அப்ளை பண்ணி தரலாம். இண்டஸ்இன், ஹெச்டிஎஃப்சி இது மாதிரி நிறைய கம்பெனியோட கிரெடிட் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி தரலாம். ஸோ அது மூலிமா ஒரு கார்டு அப்ளை பண்ணி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கார்டு அப்ளை பண்ணி கொடுக்குன்னா 1300 ரூபா ஒரு கார்டுக்கு உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து வாலெட்டுக்கு இப்போ கஸ்டமர் வந்து ஒரு 1 lakh வந்து நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை இன்வால்வ் பண்ணாமல் நம்மளுக்கு ராய்நெட்டில் ஒரு 10-12 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போய்ட்டு சிடிஎம்மாவோ கேஷாவோ டெபாசிட் பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பை வச்சு நீங்கள் உங்கள் வாலெட்டை மூவ் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. தென் வந்து உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது, நீங்கள் வந்து இப்போ ஏஇபிஎஸ்ஓ இல்லை வித்ட்ராலோ பண்ண ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் உங்கள் வாலெட்டில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போது 25,000 நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 0 தான் சார்ஜஸ், எந்த ஒரு சார்ஜஸும் வராது. 5,001 to 25,000க்கு உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பில் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரான்சாக்ஷனை. தென் வந்து இது ப்ரோக்ராம் லெட்டர் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்களே பார்த்துக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇபிஎஸ்க்கு நம்மளுக்கு நார்மல் ஏஇபிஎஸ் கமிஷன் வருது 4 சேனல் இருக்குது. ப்ளஸ் ஆதார் பே இருக்குது. ஆதார் பேயில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதுவும் இருக்குது. ஏஇபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 199 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் இல்லை. 200 ரூபாயிலேருந்து 999 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 ரூபா கமிஷன். 1000லேருந்து 1999 ரூபாய்க்கு 3 ரூபா 50 பைசா கமிஷன். 2000 ப்ளஸ் நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டாலும் 10 ரூபா கமிஷன் வந்துடும். ஏன்னா அதிகபட்சம் நம்மள்ட்ட 1000 2000 எடுக்கிறவங்க தான் அதிகமாக வருவாங்க. ஸோ 2000 ப்ளஸ் என்ன அமௌண்ட் போட்டாலும் 10 ரூபா கமிஷனுங்கிறது இண்டஸ்ட்ரியிலே ஜாஸ்தி. எந்த கம்பெனியுமே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கல. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் 100 நாள் சம்பளம், ஓஏபி அமௌண்ட்டு, இல்லை கேஸ் அமௌண்ட்டு, என்ன அமௌண்ட் வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். இது வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து நிறைய கம்பெனிஸோட முத்தூட், எல்என்டி இது மாதிரி சிஎம்எஸ் பிஸ்னஸ் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம். அது உங்களுக்கு ரொட்டேஷன் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னா கஸ்டமருக்கு ஒரு 10,000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 10,100 ரூபா வாங்குவீங்க. 100 ரூபா கஸ்டமருக்கு சார்ஜு. இந்த 10,000 ரூபா அமௌண்ட்டு அந்த பெனிஃபிஷரிக்கு போய்ட்டு ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். அந்த 100 ரூபா 100 ரூபா சார்ஜஸில் 75 ரூபா உங்களுக்கு 25 ரூபா மட்டும்தான் பேங்க் சார்ஜஸ் ஆகும். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே இவ்வளோ கம்மியாக சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. நம்ம மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ரீசார்ஜஸ், அதுக்கப்புறம் ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஏடிஎம்மில் வந்து 199 ரூபா வரைக்கும் கமிஷன் கிடையாது. ப்ளஸ் 200லேருந்து 999 ரூபா வரைக்கும் 1 ரூபா கமிஷன். தென் 1000லேருந்து 1999 ரூபாய்க்கு 4 ரூபா கமிஷன். 2000லேருந்து 2999 ரூபாய்க்கு உங்களுக்கு 7 ரூபா கமிஷன் வந்துடும். 3000 ப்ளஸ் என்ன அமௌண்ட் போட்டிங்க ஏடிஎம்மில் 3000 ப்ளஸ் என்ன அமௌண்ட் போட்டிங்கனாலும் 10 ரூபா கமிஷன் வரும். இதுவுமே இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் அதிகபட்சமான கமிஷன் தர்றோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கம்பெனிஸ் வந்து இவ்வளோ கமிஷன் தரல தமிழ்நாட்டில், அதுக்குமே நம்ம தான் அதிகமான கமிஷன் தர்றோம்.
அதுக்கப்புறம் இந்தோ நேபாள் ட்ரான்ஸ்ஃபர் அதுவுமே இருக்குது. மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கும் நம்மளுக்கு ரெகுலரான கமிஷன் வந்துகிட்ருக்கும். உங்களுக்கு அதிகமான ட்ரான்சாக்ஷன் வர பட்சத்தில் நீங்கள் கமிஷன்ஸ் இதில் அதிகமாக பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி டிக்கெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏசிக்கு உங்களுக்கு ரூ. 20 கமிஷன் வந்துடும், ஏசிக்கு ரூ. 40 கமிஷன் வந்துடும். அதில் உங்களுக்கு பர் பிஎன்ஆருக்கு இவ்வளோ கமிஷன் சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இன்னொன்று இன்ஸ்டன்ஸாக கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஐஆர்சிடிசியோட B2B ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம கிரெடிட் கார்டில் இருக்கிற அமௌண்ட்டு எடுத்துக்கலாம். பிஜி மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 1.5% வந்து சார்ஜஸ் வரும். நீங்கள் கேட்டகரி மாற இன்னுமே உங்களுக்கு சார்ஜஸ் கம்மியாகும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ₹2,00,000 என்னோடய கிரெடிட் கார்டில் இருக்குது, நான் அந்த அமௌண்ட்டை நான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ₹2,00,000 அவங்க கார்டுலேருந்து எடுத்து சேம் டைம் அவங்களுக்கே அமுச்சு விட்றலாம். அதுக்கு வந்து ₹2,00,000 மாற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு ₹1000 சார்ஜஸ் வருமே அப்படின்னு கிடையாது. வெறும் ₹50 மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் வரும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரெடிட் கார்டில் அதிகமான பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து அதிகமான ஏர்னிங்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் நிறைய பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ் இது டேஷ்போர்டு. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி கமிஷன் எவ்வளோ, இந்த மந்த்து கமிஷன் எவ்வளோ, இன்றைக்கி ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே ஓவரால் பார்த்துக்கலாம் இதில். அது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். தென் வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ராய்நெட்டில் நீங்கள் ஐடி வாங்க, டெய்லி பேஸில் அதிகமான கமிஷன் வாங்க. ஸோ அதிகமான ஏர்னிங்ஸ் இருக்குது. மேலும் தகவலுக்கு எனக்கு கால்